இப்போது கார்ன் சாண்ட்விச்சுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்சிங் பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வந்து மயனீஸு, ஓகேங்களா? மயனீஸ் ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் மயனீஸ் போட்டு சாப்பிடுவோம். இது வந்து இப்போ கார்ன் போட்டுக்கிறோம். அப்புறமா வெங்காயம், தக்காளி, அப்புறம் குடமிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், 5 பேர் 4 பேர்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆளுக்கு ஒரு ப்ரெட் வர மாதிரி, ஒரு சாண்ட்விச் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டுட்டு இங்கே பாருங்க பெப்பரு, சால்ட் இருக்குது, தேவையான அளவு பெப்பர் காரத்துக்கு நாங்கள் 2 ஸ்பூன் போடுறோம் பெப்பரு. அப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி இந்த டீ கடையில், இந்த ரோட்லலாம் இருக்கவங்களா சாண்ட்விச் கடை, ஜூஸ் கடை, அங்கெல்லாம் கூட வெஜ் சாண்ட்விச்னு கேட்டால் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் இது எங்கள் ஸ்டைலில் நாங்கள் மைனஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, இது வந்து கார்ன் வெஜ் சாண்ட்விச்சாக நாங்கள் சொல்லுவோம். இது டோஸ்டர் கிடையாது, அதனால் நாங்கள் தவாவில் வைக்கிறோம். நீங்கள் டோஸ்டர் எதுனா வச்சுருந்தீங்கன்னா மயனீஸு, சீஸு எல்லாம் போட்டு டோஸ்டரில் அழகாக பண்ணிடலாம். நாங்கள் எப்போவுமே மாடர்ன் பேக்கரி பண்ணு தான் வாங்குவோம். ஏன்னா இந்த மாடர்ன் கம்பெனி இருக்குங்க இல்லையா, அந்த கம்பெனி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஃபேக்ட்ரி. அங்கே செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களே ஓன் பேக்கரி ஒன்று இருக்குது, அங்கே விற்பாங்க. அங்கேருந்து போய் வாங்கிப்போம், 5 மினிட்ஸ் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ நம்ம தவா வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க, அது உருகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டு. இப்போ வந்து என்னென்னா நம்மக்கிட்ட டோஸ்டர் இல்லைங்களா, அதனால் தவாவில் வந்து ஜஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு காமிச்சிக்கோங்க. கொஞ்சம் ப்ரெட் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ப்ரௌன் லைட் கோல்டன் கலரில் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அது மாதிரி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்டஃப் எல்லாமே எடுத்து வச்சுப்போம். அதில் என்ன போடணும், க்ரீன் சட்னி இல்லைன்னா சாஸு, மயனீஸு, சீஸு எது வேணாலும் அதில் போட்டுட்டு அண்ட் அகைன் திருப்பி டோஸ்ட் பண்ணுவோம். கார்ன் ஸ்டஃபுக்கு நம்ம ரொம்ப டோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் இப்போ சூடு ஆடிடும்ல, அதனால் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் சீஸ் போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா மயனீஸே நம்மளுக்கு ஒரு மாதிரி சூவியாக இருக்கும் இல்லையா. இதில் சீஸ் போட்டால் சீஸ் இன்னும் சூவியாக இருக்கும். அண்ட் இதில் அவ்வளோவா காரம்லாம் இருக்காது, வெறும் பெப்பரோட காரம் தான் இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு சீஸ் போட வேண்டாம், நார்மலாக சாஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், ரெண்டுமே போட்டாச்சு டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நல்லா ப்ரௌனாக அந்த ஒரு சாண்ட்விச் க்ரஸ்ட்டு வரும் இல்லையா, மேலே வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சிங்களா, 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அழகாக ப்ளேட்டிங் பண்ணலாம். இப்படி ஹோட்டலெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் ப்ளேட்டிங் நல்லா நீட்டாக பண்ணியாச்சா. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம்.